எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் சொல்றதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்குன்னு. இவ்வளவு பெரிய 75 ஆண்டு கால கட்சியில ஒரு துணை முதலமைச்சரா இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு வசதி வாய்ப்போட வளர்ந்த ஒரு செல்வ குழந்தை தான். ஆனால் அவருடைய செயல்பாடுகளை பாருங்க, அவர் மக்கள்கிட்ட பழகிறத பாருங்க, அவர் பேசுற பேச்ச பாருங்க, அவ்வளவு எளிமையா தன்னை ஒரு சாமானியனாக அதாவது மக்கள் உணரணும்னு நினைக்கக்கூடிய எளிமையான ஒரு பேச்சு. ஒரு அரசியல் தலைமைக்கு என்ன தெரியுமா முக்கியம்? நினைச்ச நேரத்தில் தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அந்த தலைவனை சந்திக்கக்கூடியவன் தான் தலைவன். நீங்க உங்களை பார்க்கறதுக்கே நாங்க ரிசார்ட்டுக்கு வரணும், அப்புறம் என் பிளைட் பிடிச்சி சார்ட்டர்ட் பிளைட் பிடிச்சி வரணும்னா நீங்க எப்படி தலைவராக இருக்க முடியும்? நாங்க நலநிதி திட்டத்தை கொடுக்கிறது கூட நாங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தான் கொடுப்போம்னு சொன்னா அது எப்படி தலைமையாக இருக்க முடியும்? ஆகவே ஒன்னே ஒன்ன மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க, நானும் நடிகன் தான், நானும் நடிகன் தான். நடிகனை நடிகனாகத்தான் நீங்க பார்க்கணும், நடிகனை நடிகனாத்தான் பார்க்கணும். ஏன்னா நான் நடிகனாகிய நான் மக்களுக்கான பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன் சொல்றோம்ல, இத்தனை ஆண்டு காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல.